இப்போ போய் பட்டன் அமுக்கிட்டு தப்பிச்சு போயிட வேண்டியதான்டா. வர்றாங்க வர்றாங்க கைப்பில் அதுக்குள்ள ஓடி போய் அமுக்கிட்டு ஓடு 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 ஓடுறா ஓடுறா அமுக்கிட்டோங்க. மாட்டிக்கிட்டோமப்பா. ஹே காய்ஸ், வெல்கம் 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 பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல ஒரு ஒரு காமெடியானது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிரிப்பானது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு டிக்டாக் பேரி, அப்புறம் இன்னொரு பேரி என்ன பேரின்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த பேரி கேம் தான் நடப்புறோம். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நான் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நான் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பாய்ஸ், போக ஆரம்பிக்கலாம். ஓகே, பட்டன் அமுக்குவோம். இது வேற என்னங்க வந்து நம்ம சோதனை பண்றதுக்குன்னு எல்லாம் வருது. ஓகே, அமைக்காச்சு. ஜம்பே ஜம்பே ஜம்ப போடு, ஜம்பே ஜம்பே ஜம்ப் பண்ணியாச்சுங்க. பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. நம்ம இருக்கும் உயரத்துக்கு இவ்வளோ உயரம் வச்சிங்கன்னா இப்படிதான் ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, பட்டன் அமைக்கிட்டு ஓடிடா. வர்றாங்க 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 ஓடுறோம். நமக்கு நமக்கு ஓடுறோம் 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 ஓடுறோம். ஐயோ, மாட்டிக்கிட்டோமப்பா. போச்சுடா. ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகே, இந்த டைம் அமுக்கிட்டோம். நம்ம நேரா மேல ஓடிட வேண்டியதான். டோர் மேல ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, என்னால தப்பிச்சு போய்கிட்டே இருப்போம். வர்றான் வர்றான் வர்றான். பூச்சாண்டி ஓடுறா ஓடுறா. கைப்பில்ல வந்துனா மாட்டிக்கிடுவோம். பின்னாடி தாங்க வந்துட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள வேகமா போயிடணும். வாரானுங்களா வரலையான்னு வேற தெரியலையே. இங்க வரைக்கும் வந்தாலும் சொல்றதுக்குள்ள வாரானுங்களா. என்னடா காணும். ஓ, கீழே போயிட்டானுங்களா. சூப்பரு. ஓகேங்க, இங்க பாருங்க. அவன் வந்து இன்ஸ்டா வெர்சஸ் டிக்டாக். அதனால இன்ஸ்டாகிராமுக்கு ரெட் கலர், டிக்டாக்கு பிங்க் கலர்னு வச்சிருக்காங்க. நான் டிக்டாக் நம்மளுக்கு என்ன கலர் இருக்கும்னு தெரியல காய்ஸ். இன்ஸ்டாகிராம் என்ன கலர்ல இருக்கும்னு எனக்கு தெரியல காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். ஓகே ஓகே, வந்தாச்சு. இப்ப மண்வெட்டி எடுத்து அப்படி கச்சக் கொச்சக் கச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக் பச்சக்னு இப்படி குத்தி தோண்டிட்டு அப்படி தப்பிச்சு போவோம். ஓகே, நம்ம ஸ்டேஜ் 6 வந்துட்டோமா, அதான் சொல்லுது. ஓகே, போவோம்னா ஜம்ப் பண்ணி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்டாங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் காய்ஸ். ஓகே, போலாம். வந்துட்டோம். இங்க இது பண்ண இருக்குதா ஒண்ணும் இல்லப்பா, அது வரைக்கும் சந்தோஷங்க. ஓகே, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது. இல்லைன்னா சசிமா அடியில ஆணியெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஊசி ஆணியெல்லாம் கடந்து போறதுக்குள்ள ஒரு யுகமே கடந்துருங்க. நம்மளுக்கு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமிங்கிற அளவுக்கு சோதனை படுத்துவாங்க. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குது. ஓகே, இப்ப இங்க நின்னுக்கிடுவோம். உருண்டை வருது பார்த்தீங்களா, அது என்ன உருண்டை தெரியுதா? அக்கினி உருண்டை, அக்கினி குழம்புகள். அதனால நம்ம கவனமா தான் போகணும். எடுத்து வைக்கிற ஒருடையும் ரொம்பவே கவனமா தான் எடுத்து வைக்கணும். இங்க ஏதாவது பேர் நிக்கிறானா? என்ன பேர் நிக்கிறான்? ஆஹா, ரெண்டு பேர் ரெட்டப்பிள்ளை மாறலாங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. பாசக்கார பயவுலையில எவ்வளவு பாசக்காரங்களா நீங்களாம். வர்றா வர்றா வராங்க வராங்க. ஐயோ, இங்க பாருங்க. இந்த மாற்றான் படத்துல ரெண்டு சூர்யா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். என்னடா அது, இங்க பாத்தீங்களா? பயங்கரமா இருக்காங்களப்பா. பாருங்க நம்மளை எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து துரத்துறாங்க. ஜோடி பட்டி வரீங்களாடா ஜோடி. நாங்க எப்படி தப்பிச்சோம் பார்த்தல. எங்க கிட்டேவா உங்க வேலையை காட்டுறீங்க? நாங்கெல்லாம் அப்பவே அப்படி, இப்ப சொல்லவா வேணும்? எப்படி தப்பிச்சு போனோம் பார்த்தல. ஓகே, ஸ்டேஜ் 11 வந்துட்டோமா. இப்ப வந்து என்னடா 6 நீங்க அதுக்குள்ள 11 வந்துட்டீங்கன்னு போடுறீங்க. என்னங்க இது ஒன்னும் புரியலங்க எனக்கு. ஒன்னும் புரியலப்பா, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஓகே, மேல போவோம். மேல போனாதான் எல்லாம் புரியும். இங்க என்னடா இது, இப்ப என்ன இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஸ்டேஜ் 12 வந்திருக்கோமா. ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு ஜூஸ் எடுத்து அப்படி குடிப்போம். ஜூஸ் குடிச்சாதான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். இதெல்லாம் ஜம்ப் பண்ணி போறதுக்கு. ஏன்னா உங்க படுத்துற பாட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் நம்மளால முடியும். அதனால ஜூஸை குடிச்சு கொஞ்சம் மனசுல இருந்து உடம்பு வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்பாற்றிக்கிடுவோம். பயங்கரமா வேகம் போறோமப்பா. பிரேக்கே பிடிக்காம போகுதுங்க. எங்க அப்பா என்ன வேகம் பாருங்க. நம்ம நினைச்சாலும் நிப்பாட்ட முடியாது போல, அவ்வளவு வேகமா போகுது. ஓகே, வந்துட்டோம். ஜம்ப் பாடாங்க பாருங்க. வாய்க்குள்ள இருந்து கருமம் பச்சை கலர்ல போகுதுங்க. ஓகே, மேல ஏறிடலாம். மேல ஏறி போக ஆரம்பிப்பாங்க. இங்க என்ன இருக்குன்னு தெரியலையப்பா. மெதுவா தாங்க போனோம். வேகமா ஓடுறோம்னு கீழே விழுந்து மறுபடியும் சரியிடக்கூடாது. ஓகே, இப்ப இங்க ஒரு இது இருக்கும், ஏணி இருக்கும். அந்த ஏணி எடுத்துட்டு போய் அப்புறம் அதை அந்த ஒரு அவங்க ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்கு மேல வச்சுட்டு நம்ம ஏறி போயிட வேண்டியதான்.
ஐயோ என்னடா உள்ள போய் அம்பிட்டுக்கிட்டோம், என்னங்க இது எனக்கு சோதனை. ஐயோ எடுக்க முடியுதான்னு பாப்போம். என்னடா இது எடுக்க முடியுமா முடியாதா? என்னங்க இது எனக்கு சோதனை, எப்படி அம்பிட்டுக்கிட்டோமாங்க. நான் அது எதிர்பார்க்கவே இல்லைங்க உள்ள போய் மாட்டிக்கிடும்னு. என்னங்க இது, ஐயோ படுத்துறானுங்க நம்மள. ஏற்கனவே அதுக்குள்ள இருந்து இருக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிட்டு, இப்ப மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஐயோ என்னால முடியலப்பா, தயவு செஞ்சு நல்லபடியாக வந்துட்டுங்க. இல்லைன்னா இதோட இந்த கேம் என் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு வெறியாக்குறாங்க நம்மள. எவ்வளவு நேரம்டா போராடுறது, ஒரு ஏணி எடுக்க முடியலையேடா நம்மளால. கே இப்போ மேல போலாம். கே கரெக்டா போய் ஜம்ப போட்டு மேல போய் ஒரு ஏணி இருக்கும், அந்த ஏணியை பிடிக்கணும். கரெக்டா ஏறிட்டோங்க. ஏன்னா இதுல ரொம்ப நேரம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க கரெக்டா மேறதுனால தப்பிச்சிட்டோம். இங்க பாருங்க, அங்க எவ்வளவு பெரிய காத்தடிக்குது பாத்தீங்களா? அந்த காத்தடிக்குது காத்தடிக்குது, காத்து மேல காத்தடிக்குது. தப்பிச்சு போடா கைப்பு இல்ல, தப்பிச்சு வந்தாச்சுங்க. அந்த காத்தெல்லாம் கடந்து தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் போனோம், இந்த பக்கம் போனோமா? ஓகே இந்த பக்கம் போலாம். ஐயோ மெத 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 மெத, ஐயோ ஏன்டா இவ்வளவு அவசரம்? மெதுவா போடா கைப்பு இல்ல, ஏன் இவ்வளவு அவசரம்? ஓகே எந்தாச்சு மெதுவா 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 மெதுவாடா. ஐயோ என் ஆர்வக்குள்ள இருக்க அளவே இல்லை போலயே, பயங்கர வேகமா ஓடிட்டு இருக்கோமாப்பா. இந்த டைம் இங்க இருந்து அங்க ஜம்ப போடணும். மேல ஏறியாச்சு. இப்ப இங்க இருந்து இங்க அங்க ஒன்னே ஒண்ணுதான். இது மட்டும் கரெக்டா ஜம்ப் பண்ணா போதும், மேல போயிடலாம். கைஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் டிங்கடாங்க கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்க கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பிடிச்சிக்க ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். உங்களை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கு நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே மேலே போலாம். மேல போலாம்பால். ஐயோ என்னங்க இது, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நினைக்குது. நடுவுல போய் மாட்டிக்கிடுவோம். அப்படி ஏறலாம் பார்த்தீங்களா, கம்பி இருக்கா, நடுவுல மாட்டிக்கிடுவோம், சிக்கிக்கிடுவோம், அடப்பு மாதிரி சிக்கிக்கிடுவோம். குழாய்க்கு நடுவுல அடப்பு மாட்டோம்ல, அந்த மாதிரி அடப்பு மாதிரி மாட்டிக்கிடுவோம். அதனால நம்ம எப்படி போறதோ நம்மளுக்கு சேஃப்டி. மேல ஜம்பு 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 ஜம்ப் பண்ணியாச்சுங்க. சும்மா முடியலங்க நம்மளால சுத்தமா. ஓடி ஓடியே நம்மளுக்கு கால் கையெல்லாம் இருக்கிறத விட கூட கொஞ்சம் குள்ளமாயிரும் போல. இங்க வந்தாச்சு. இப்ப இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணியாச்சு அப்பா. ஓகே அங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ஆரோ காட்டுது. என்னடா ஆரோ காட்டுச்சு, அது காணாம போயிட்டு என்னடா போயிட்டே இருக்கு. செவருக்கு நடுவுல காட்டுது, செவரை உடச்சிட்டு போகணுமா என்னன்னு தெரியலையேங்க. ஓஹோ இந்த இருக்குங்க செக் பாயிண்ட். ஓகே இதுல நம்ம ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஹோல் ரொம்பவே சின்னதா இருக்கு, நம்ம உள்ள மாட்டோம். ஜம்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம ஓடியே போலாம். பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? ஹோல் ரொம்ப சின்னதா இருக்கு, எல்லோரும் ரொம்ப நீளமா இருக்கு. கேவலையே தப்பிச்சு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க ஞாபகத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியலையப்பா. இந்த கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியா இருக்குதே. நான் எப்படி தப்பிச்சு போவேன்? அட கைப்பிள்ளைகளா, என்னடா இப்படி வசமா அம்புட்டுக்கிட்டீங்க. ஐயோ ஜம்பு 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 ஜம்பு, மறுபடியும் கரெக்டா போயிருந்தாங்க. ஐயோ விழுந்துடாத. கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள விழுந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி போறது? இங்கே ஞாபகத்து இருக்கு. ஓ கிச்சனுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த டிக்டாக் பேரையும் இன்ஸ்டாகிராம் பேரையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சோறு பண்ணி குழம்பு வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போவாங்க. ஏன்னா ஓடி வந்திருக்குங்களா, அதனால நம்மளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு பேரே தான் இருக்கா, இன்னொரு பேரையை காணும். என்னடா உங்க 2 பேருக்கும் ஆபரேஷன் பண்ணி பிரிச்சுட்டாங்க போலங்க. ஒருத்தன் தான் வந்திருக்கான். ஏன்னா 2 பேரும் இணைப்பிரியா தோழர்கள் மாதிரி ஒருத்தன் கையில இன்னொருத்தன் தோழர்கள் மேல கையை போட்டு அலைவாங்களங்க. என்னடா அது, அப்படிதான் நினைக்கங்க. அவன் செத்துட்டான் போல. இன்ஸ்டாகிராம் பேரி டிக்டாக் பேரி மட்டும்தான் இருக்கிறான். என்னடா இது, உனக்கு சோதனை உன் தம்பியும் வாங்கிட்டு வந்து பிரிச்சிட்டாங்களே டிக்டாக்கு. ஓகே கவலைப்படாத. இன்ஸ்டாகிராம் பேர், ஓ இன்ஸ்டாகிராம் பேர் தாங்க இருக்கான், டிக்டாக் பேரி தாங்க கொண்டுட்டாங்க. ஓகே பரவாயில்ல இன்ஸ்டாகிராம் பேரி, கவலைப்படாத கவலைப்படாத. என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் உனக்கு எப்பவும் உண்டு. ஓகே சேர்த்துட்டான், சூப்பரு. நம்ம இப்ப அப்படியே நம்ம வழியே போக ஆரம்பிக்க வேண்டிதான். அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியலையப்பா. இப்படி பிரிச்செடுப்பாங்கன்னு நினைக்கலங்க நம்ம. ஓகே வந்தாச்சு. இவன் எங்க இருக்கிறான்? அப்போ டிக்டாக் அங்க இருப்பான்னு நினைக்கேன். ஓகே கரெக்ட் பட்டனை செலக்ட் பண்ணுவோம். நம்ம சென்டர் பட்டனை செலக்ட் பண்ணுவோம். ஓகே கரெக்டா வந்தாச்சு. ஓ எக்ஸிட் சூப்பர், நேரம் அங்க வந்துட்டோம்ப்பா. ரொம்ப கஷ்டமே இல்லாம வந்துட்டோம். இல்ல நான் சர்க்கிள் எல்லாம் பண்ணணும், வித்தெல்லாம் காட்ட வேண்டியது இருக்குங்க. பெரிய வித்தக்காரனப்பா நீங்கிற மாதிரி வித்தெல்லாம் காட்டணும். வித்த கட்டாமலே தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே அது வரைக்கும் ஓகே தான். இங்க பாருங்க லேசர் லைட்ல எவ்வளவு லேசர். ஐயோ மாட்டிக்கிடாத, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கொஞ்சமா உளுந்து மரியாசலா இருக்கேன். ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ நல்ல வேலைக்குங்க, நான் பட்டுன்னு நினைச்சேன். ஆனா எப்படி தப்பிச்சுன்னு தெரியலங்க. மயிரிலையில உயிர் தப்பிச்சுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிதான் மயிரிலையில உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம். ஓகே இதுக்கப்புறம்
எதே வேண்டாம், ஜம்ப் பண்ணியே போயிடலாம். எனக்கு கேப் கம்மியா தான் இருக்கு. அதனால நம்ம ஜம்பா போட்டே போயிடலாம். கொஞ்சம் கேப் அதிகமா இருந்தா நம்மளால ஜம்ப் பண்ண முடியாது. இங்க என்ன இருக்கான்ட்டுலே இங்க பாத்தீங்களா, இங்கதான் அந்த டிக்டாக் இருக்கான். ஓஹோ, 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேரைய வச்சுட்டாங்க. சமையல் பண்ற இடத்துல சமையல் கட்டுல போட்டாங்க அவனை தூக்கி. இங்க டிக்டாக் பேரைய நம்மள கொல்றதுக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓஹோ, இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படி போகுதா கதை? இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாருடா கிழவா. ஐயோ, எப்படி சுட்டு கொள்றான் பாருங்க. நம்ம அவன் தம்பி வச்சிருந்த சாப்பாட்டை கொஞ்சம் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம். அதை வச்சு உன்னை சுட்டு கொன்ற வேண்டியதான். இருடா இருடா, துப்பாக்கி ஃபுல்லா சாப்பாடு தாங்க. அந்த சாப்பாடு வச்சு அவன் கை ஒரு கை தான் இருக்குது. ஐயோ, நம்மள கொன்னுட்டான் போலையப்பா. என்னடா இது, சுட்டுக்கிட்டு தானடா இருந்த, அந்த கேப்ல என்ன கொன்னுட்டியா? பரவாயில்ல, இந்த டைம் நான் கண்டிப்பா சுட்டு கொண்டுடுவேன். போங்கப்பா போங்கப்பா போங்கப்பா, வந்துட்டோம். சுட்டு கொள்றா. வந்துட்டு சுடு 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 சுடு. ஐயோ, அவனுக்கு இன்னும் டேமேஜே ஆக மாட்டேங்குங்க. பயங்கர முரட்டுத்தனமா இருக்காங்க. பயங்கர மூர்க்கமா இருப்பான் போலயே. சுடுறா சுடுறா சுடுறா. என்னங்க அப்படியாவது ஒரு கையாவது உடைச்சப்ப ஒரு கை கூட உடைக்கல. அதுக்குள்ள நம்ம டயர்ட் ஆயிரும் போலயே. என்னடா இது, எனக்கு வந்த சோதனை. நான் இப்படி ஆகும்னு நினைச்சே பாக்கலையப்பா. இந்த டைம் கண்டிப்பா கொன்னே ஆகணும்னு. இதை கொன்னாதான் அங்க ஒரு ஹெலிகாப்டர் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா, அந்த மலைக்கு மேல வந்து ஹெலிகாப்டர் இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போக முடியும். அதனால கண்டிப்பா, ஐயோ கொண்டுட்டாங்க, கண்டிப்பா நம்ம தப்பிச்சு போகணும். தப்பிச்சாங்க மட்டும்தாங்க. மறுபடியும் எங்க போகணும்னு நினைக்கிங்க? அங்க ஹெலிகாப்டர்ல ஏறி போனா அது மறுபடியும் கொண்டு போய் இருக்கிற அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் கொண்டு போய் தான் விடும். அங்கேயும் இவங்கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. சும்மா பக்கத்துல போனாலே டென்ஷன் ஆகி நம்மளை கொன்னே போடுவான். அதனால எங்க போனாலும் ஆபத்தான். அதுக்கு நம்ம அங்க சாகிறதுக்கு எங்கேயே செத்துறலாம். எங்க செத்தானடா, பச்சை முட்டை குளோன்ல இருந்து செத்தானே, வெளியே போய் செத்தானே, எங்க போய் சாவுங்க. ஓடு 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 ஓடு. ஐயோ, சொல்றான் 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 சொல்றான். பயங்கர டேமேஜ் பண்றாங்க. நம்மள டேமேஜ் பண்ண ஆளே வேண்டாம், இவனே போதும். பயங்கர முரட்டத்தனமா நம்மள டேமேஜ் பண்றான். இப்ப பாருங்க எப்படி நம்மள டேமேஜ் பண்றாங்கன்னு இந்த முரட்டு கிழமை. ஏய் கிழவா பேரி, உன்னை விடமாட்டேன். உன்னை எப்படி கொல்றான்னு மட்டும் பாரு. என்னங்க இது, இதோட 3வது தடவை செத்துட்டோம். இப்ப 4வது தடவை சாக போறோம்னு நினைக்கிறேன். நம்ம லைஃபும் அவன் லைஃபோட நம்ம லைஃப் பயங்கரமா குறையுது. நம்ம சொல்றது அவன் மேல படவே மாட்டேங்குங்க. இப்ப எப்படிங்க நம்ம அவனை கொல்றது? ஐயோ, எப்படி தப்பிக்க போறோம்னு வேற தெரியலையப்பா. ஐயோ, இந்த டைமோட ஜெயிக்க முடியலன்னா நம்ம இதோட முடிச்சுக்கிற வேண்டியதாங்க நம்ம கேமையும். வேற என்னங்க பண்றது? ஐயோ, இங்க பாருங்க, அவனோட சுட்டே கொண்டிருப்பான் போலயே. ஆமாங்க, இங்க பாருங்க, அவன் ஒரு கை தான் உடஞ்சிருக்கு, இன்னும் ஒரு கை இருக்குதப்பா, ஃபுல்லா இருக்குது. இந்த டைமாவது கொல்ல முடியுதான்னு பாப்போம். கொன்னாதான் நம்மளால தப்பிக்கவே முடியும். கொல்றா கொல்றா கொல்றா. வருது 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 வருது. விலகு விலகு, வெங்கை வெளியே வருது. ஐயோ, வரானே, என்ன கொல்றதுக்கு வரானே, என்ன பண்ண போறானே தெரியலையங்க. பாருங்க கையை எப்படி ஆடிக்கிட்டு வரான்னு. என்ன தெரியுமாங்க சொல்றான், நீ வேணா என் தம்பியை கொண்டிருக்கலாம், ஆனா என்ன உன்னால கொல்லவே முடியாது. உன்னை நான் கொன்னே திருவேன். அவனை கொன்னதுக்காக அவனை பழி தீர்க்க போறேங்கிறான். அப்படிலாம் சொல்லாதீங்கடா. அப்படி எல்லாரும் கிளம்புனா ஊர் விளங்கவாடா, நாசமா போகுண்டா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா, தெரியாம உனக்கு கொன்னுட்டேன். ஐயோ, நம்மள சுட்டு சுட்டு கொன்னு கொன்னு விளையாடுறாங்க. அட கடவுளே, அவன் கொன்னு கொன்னு விளையாடுறான், நம்ம செத்து செத்து விளையாடுறோம். எப்படிதான் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க போறோன்னே தெரியலையே காய்ஸ். இந்த டைம் நம்மளால அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியலன்னா நம்மளதோட இந்த கேம் எண்ட் பண்ணிடுவோம். அதனால அவனை சுட்டு கொல்ல முடியுதான்னு பார்ப்போம். என்னடா அது, குறையுதுங்க. இன்னும் ஒண்ணுதான் சுட்டுட்டோம்னா அவன் கை உடஞ்சிரும். ஐயோ, நம்ம லைஃப பாதியா குறைச்சிட்டான் விளங்காதவன். வர்றான் ஓடுறா. ஐயோ, இந்த பூச்சாண்டி கிட்ட இருந்து தப்பிச்சு போறதே நம்மளுக்கு பெரும்பாடா இருக்குதப்பா. நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. அவன் லைஃப் குறைஞ்சதை விட நம்ம லைஃப் குறைஞ்சது தாங்க அதிகம். ஐயோ, பாருங்க, நம்ம லைஃப் அதுக்குள்ள ரெட்டுக்கு வந்துட்டு என்னதான் பண்ணடா, இப்படி படுத்துறீங்களாடா நீங்க எங்களை. கொல்றா கொல்றா. ஐயோ, இங்க பாருங்க, அவன் பயங்கரமா வரான். அவன் பக்கத்துல வந்துட்டான். இப்ப ஒரே அடி அடிச்சு கொண்டுருவான். அவன் கையை வச்சு அடிச்சோம்னா நம்ம லைஃப் ரொம்ப வேகமா குறையும். ஐயோ, இங்க பாருங்க, ரொம்ப வேகம். ஐயோ, போய் உடஞ்சிட்டு அதை அப்படியே உடைச்சிருக்கலாங்க. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு உடைச்சிருப்பேன். அப்ப நானும் ஒரு கூமுட்டை தான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த கிழவனை கொல்றதுக்கு. அந்த கிழவன் நம்மளை கொல்லாம விட மாட்டான் போல. எப்பா, வெறி பிடிச்சு போய் அதை எறிங்களடா, இவ்வளவு பெரியாடா அவங்களுக்கு. ஐயோ, நீ எத்தனை தடவை வந்தாலும் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சொல்லாதடா பேரி, நான் தப்பிச்சு போயிருவேன். விடாம முயற்சி விஸ்பரூவ வெற்றி. ஐயோ, சுட்டானே செத்துருவேன். நம்ம லைஃப் ரொம்ப குறைஞ்சிட்டு செத்துட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்மளும் இதோட இந்த கேம் எண்ட் பண்ணிக்கலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் லைக் போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பபாய், see you guys, bye.